இன்னைக்கு லீவ் போடுறதுக்கு இதை தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார் சார். சரி ஓகே, அவருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? சரி, ஈஸியாக பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பட்டர் போட்டு கார்லிக் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு ஆட் பண்ணி பால் அண்ட் தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கானதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், ஓரிகானோ கொஞ்சம், உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ, என்னென்ன மசாலாஸ் வேணும்னா கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீசனிங் ஆட் பண்ணி, சால்ட் ஆட் பண்ணி, இது கூட நீங்கள் என்ன பாஸ்தா வேணால் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வீட் பாஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா கலரிட்டு கொஞ்சமாக சீஸ் போட்டு இறக்கிட்டேன் நான். அண்டு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா மத்தியான டைம் சாப்பிட்றது இல்லையா, அதுக்குள்ளே கெட்டியாயிடும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் க்ரீமியாக ரெடி பண்ணியிருந்தேன். இதே மாதிரி தான் நான் எப்படி பேக் பண்ணுறேனோ அப்படியே தான் இருக்கும். லன்ச் பிரேக்கில் சாப்பிட்றதுக்குமே க்ரீமியாக இருக்கும். ஸோ ரெடிமேட் பாப்கார்ன் வந்து ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ இன்றைக்கும் லீவ் போடுறதுக்கு சரியான அழுகை. இன்றைக்கி அவருக்கு எக்ஸாம் வேறு. பாருங்கள் இப்படிலாம் அடம் பண்ணுறான்ட்டு அவன். சரி, என்னதான் அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சமாதானப்படுத்திட்டு நானே கூப்பிட்டு போனேன் அவனை ஸ்கூலுக்கு. ஸ்கூல் வாசலில் கூப்பிட்டு போய் விட்டோடனே சரியான அழுக. அம்மா வேணாம் அம்மா வேணான்னு எப்படி அழுகுறான் பாருங்க. அவனை வந்து தூக்கிட்டு போனாங்க அவங்க. இது வரைக்கும் தூக்கிட்டு போனதில் இன்றைக்கி தூக்கிட்டு போய் கிளாஸில் விட்டாங்க.